அன்புக்குரிய மாணவர்களே, அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று பார்க்கக்கூடியது 11ஆம் வகுப்பு கணினி பயன்பாடுகள் பாடம் 9 இணையதளம் மற்றும் மின்னஞ்சல் ஒரு அறிமுகம். இந்த பாடத்தை நாம் இன்னைக்கு பார்க்க போறோம். அதாவது இணையதளம்னா என்ன, மின்னஞ்சல்னா என்ன, இதெல்லாம் எப்படி பயன்படுத்துறோம் அப்படிங்கிற பற்றி நம்ம இந்த லெசன் முழுவதும் நம்ம பார்க்க போறோம். வாங்க மாணவர்களே, நம்ம லெசனுக்கு போகலாம். இதில் பார்த்தீங்கன்னா கற்றலை நோக்கங்களில் வணிகத்தில் இணையத்தினுடைய முக்கியத்துவம் என்ன, அதே மாதிரி வலையமைப்பினுடைய வகைகள் என்ன, இணையத்தில் வழங்கப்படும் சேவைகள் என்னென்ன, அதனுடைய பயன்பாடுகள் என்ன, இன்டர்நெட்னு என்ன, இன்ட்ராநெட்னு என்ன, எக்ஸ்ட்ராநெட்னு என்ன, அதனோட வேறுபாடு என்ன, அதே மாதிரி வலைப்பக்கம்னு என்ன, வலைத்தளம்னு என்ன, அதுக்குண்டான வேறுபாடு, நிலையான வலைப்பக்கம் அதே மாதிரி இயங்கும் வலைப்பக்கத்துக்கு இடையான வேறுபாடு, அதே மாதிரி வலை உலாவிகள் தேடுபொறிகள் அப்படின்னா என்ன, அதனுடைய வேறுபாடு என்ன அப்படிங்கிற பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த லெசனில் பார்க்க போகிறோம். ஓகே, சரி. அடுத்தது இதில் நம்ம பார்க்கக்கூடியது இணையத்தின் தேவை அப்படிங்கிற டாப்பிக்கில் என்ன கொடுத்துக்கிறாங்க பார்க்கலாம். வாங்க மாணவர்களே. வலையமைப்பு என்றால் என்ன என்பது பற்றியும் அதன் முக்கியத்துவம் பற்றியும் அறிந்திருப்பதில் அவசியம். அதாவது வலையமைப்புனா என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சிருக்கணும். வலையமைப்பு அப்படிங்கிறது நெட்வொர்க் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது வலையமைப்பு அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை, ஒன்றோடொன்று இணைக்கப்பட்ட சாதனங்களுடைய தொகுப்பு தான் இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வலையமைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணிக்கங்க. ஒன்றோடொன்று இணைக்கப்பட்ட சாதனங்களின் தொகுப்பு. நாம் கம்ப்யூட்டர் இங்கே நம்ம இந்த அதாவது வலையமைப்பு அப்படிங்கிறது எதை சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கம்ப்யூட்டரோட இன்னொரு கம்ப்யூட்டர் இணைக்கிறது, அதே மாதிரி ஒன்றுக்கு மேற்பட்ட கம்ப்யூட்டர்களை கணினிகளை ஒன்றோடொன்று இணைக்கிறது, அதே மாதிரி இந்த கணினிகளோட அச்சுப்பொறி அதாவது பிரிண்டரை இணைக்கிறது. இதைத்தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வலையமைப்பு, நெட்வொர்க் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு கணினியோட இன்னொரு கணினியை நாம் இணைக்கிறதுக்கு பேர் தான் வலையமைப்பு அப்படின்னு சொல்கிறோம். நெட்வொர்க் அப்படின்னு சொல்லக்கூடியது. அது கம்ப்யூட்டர் மட்டுமே இணைக்கணுங்கிற அவசியம் இல்லை. அந்த நெட்வொர்க்கில் இதுவும் இருக்கலாம், பிரிண்டர் கூட நாம் இணைக்கப்பட்டு இருக்கலாம். அப்போ எதற்காக சார் ஒரு கம்ப்யூட்டரை இன்னொரு கம்ப்யூட்டரோட இணைக்கிறோம், இந்த நெட்வொர்க் உருவாகிறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு ஒரு கேள்வி எழலாம். அதாவது சிம்பிளாக சொல்லப்போனால் ஒரு நிறுவனம் இருக்குது. அந்த நிறுவனத்துக்கு பார்த்தீங்கன்னா பல இடங்களில் கிளைகள் இருக்குது, கிளை நிறுவனங்கள் இருக்குது. இப்போ அதாவது அந்த தலைமை நிறுவனம், அதாவது அந்த ஹெட் ஆபீஸ்லேருந்து அந்த மற்ற துணை நிறுவனங்கள்லேருந்து தகவலை அந்த ஹெட் ஆபீஸ் கேதர் பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு நிறுவனத்துக்கும் போய் தகவலை சேகரிச்சுட்டு அதை ஒருங்கிணைச்சு செயல்படுத்தணும். அதுக்கெல்லாம் ரொம்ப டைம் எடுத்துக்கும். ஓகே, ஒவ்வொரு நிறுவனத்துக்கு போய் நேரில் போய் டேட்டா வாங்கிட்டு மறுபடியும் அதையெல்லாம் அனலைஸ் பண்ணி அதை தொகுத்து அதையெல்லாம் ஒரு முடிவுக்கு வர்றதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும். அப்போ இந்த மாதிரி நிறையா இடர்பாடுகளை பல நிறுவனங்கள் சந்திச்சுட்டே இருந்தது. அதையெல்லாம் போக்குறதுக்காகத்தான் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நெட்வொர்க், அதாவது இந்த வலையமைப்பு அப்படிங்கிற ஒரு கான்செப்டை உருவாக்குனாங்க. இது உருவாக்குனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தலைமை நிறுவனம், அதாவது அந்த ஹெட் ஆபீஸோட அந்த நிறுவனத்துடைய அனைத்து கிளை நிறுவனங்களும் இணைக்கப்பட்டிருக்கும். எதனால் இணைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெட்வொர்க்கால் இணைக்கப்பட்டிருக்கும். அப்போ அந்த ஹெட் ஆபீஸ்லேருந்து அந்த நிறுவனம் தனக்கு தேவையான அனைத்து தகவல்களையும் தன்னுடைய கிளை நிறுவனத்திலிருந்து இந்த நெட்வொர்க் மூலமாக என்ன பண்ண முடியும், எளிமையாக டேட்டா பெற்றுக்கொள்ள முடியும். உடனுக்குடன் அந்த டேட்டா பெற்று தேவையான விவரங்களை சேகரித்து என்ன மாற்றம் செய்யணுமோ, அடுத்தது என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் உடனுக்குடன் விரைவாக ஒரு தீர்வு காண்பதற்காகத்தான் இந்த அதாவது வலையமைப்பு ரொம்ப எளிமையாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்குது. ஓகே, அதாவது அந்த நேரடியாக போய் ஒரு டேட்டாவை கலெக்ட் பண்ணிட்டு அதையை சேகரித்து அதையெல்லாம் செயல்படுத்துறதுக்கு ரொம்ப லாங் டைம் எடுத்துக்கும். அதையை நிவர்த்தி பண்ணுறதுக்காகத்தான் இந்த வலையமைப்பு அப்படிங்கிற ஒரு முறையை கண்டுபிடிச்சாங்க. அதை கண்டுபிடிச்சி இன்னைக்கு அதிக அளவில் இந்த வலையமைப்பு பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. அதாவது நம்மளுடைய வேலைகளை ரொம்ப எளிமைப்படுத்துறதுக்காக இந்த வலையமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஒரு கிளை நிறுவனத்திலிருந்து ஒரு டேட்டா என்ன பண்ணலாம், வித்தின் செகண்டில் ஒரு ஹெட் ஆபீஸ்லேருந்து பெற்று அதை செயல்படுத்த முடியும். அந்த அளவுக்கு இந்த வலையமைப்பு ரொம்ப எளிமையாக இருக்கிறது. ஓகே, அப்போ வலையமைப்புனா நீங்கள் என்னென்னு தெரிஞ்சிருப்பீங்க. ஒன்றோடொன்று இணைக்கப்பட்ட சாதனங்கள், அது கம்ப்யூட்டர், பிரிண்டர், இந்த மாதிரி என்னது கணினியோட தொடர்புடைய சாதனங்கள் இணைக்கப்பட்டிருக்கலாம். அதைத்தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வலையமைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வலையமைப்பினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறது ஒரு கம்பெனி மூலமாக நாம் அதையே விளக்கிக்கிறோம். ஓகே மாணவர்களே, அடுத்தது பார்த்தீங்கன்னா இணையம். அதாவது இணையம்னா உங்களுக்கு தெரியும், இன்டர்நெட். ஓகே, அதாவது நெட்வொர்க்கை பற்றி பார்த்தோம். அடுத்தது
இணையம் இன்டர்நெட் பற்றி பார்க்குறோம். நெட்வொர்க் அப்படிங்கிறது ஒன்றொன்று இணைக்கப்பட்ட கணினிகள். ஓகே, கணினி தொடர்பான சாதனங்கள், அதைத்தான் நம்ம வந்து நெட்வொர்க் அப்படிங்கிறோம். இணையம் அப்படின்னா இன்டர்நேஷனல் நெட்வொர்க். இன்டர்நெட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் நெட்வொர்க். அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வலையமைப்புகளையும் வந்து ஒருங்கிணைக்கிறதுக்கு பேர் தான் வந்து உலகளாவிய வலை, இன்டர்நேஷனல் நெட்வொர்க், WWW அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது, வேர்ல்டு வைடு வெப் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது. உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கணினிகள், அது வந்து சிறிய மற்றும் பெரிய, இந்த எந்த அளவில் இருந்தாலும் அந்த கணினிகள் எல்லாம் வந்து ஒன்றோடு இணைத்து ஒரு பெரிய நெட்வொர்க்கை ஏற்படுத்துறதுக்கு தான் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் நெட்வொர்க்கு. உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கணினிகளையும் வந்து ஒருங்கிணைக்கிறது. ஓகே, அதாவது என்ன சொல்ல இன்டர்நேஷனல் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லி இதை நாம சொல்லலாம். ஓகே, அதை தான் இங்கே சொல்லிக்கிறாங்க, நோட் பண்ணிக்கங்க. உலகத்தில் உள்ள சிறிய மற்றும் பெரிய வலையமைப்புகள் ஒன்றோடொன்று இணைந்து பரந்த உலகளாவிய வலையை உருவாக்குகிறது. இது இணையம் எனப்படும். நோட் பண்ணிக்க. இதெல்லாம் உங்களுக்கு 2 மார்க்ல கேட்பாங்க, 3 மார்க்லையும் கேட்பாங்க. ஓகே, உலகளாவிய வலையமைப்பான இணையம் TCP/IP நெறிமுறையை பயன்படுத்தி பல்வேறு ஊடகம் வழியாக தரவு பரிமாற்றத்தை செய்கிறது. அதாவது நாம் இணையத்தை பயன்படுத்தணும் அப்படின்னா கட்டாயம் இந்த TCP/IPங்கிற இந்த முறை வந்து பயன்படுகிறது, இந்த நெறிமுறை வந்து பயன்படுகிறது. TCPனா டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் புரோட்டோகால், IPனா இன்டர்நெட் புரோட்டோகால். அதாவது இணையதளத்தை நாம் அணுகிற ஒரு தகவலை அனுப்புகிறோம், ரிசீவ் பண்ணுறோம் அப்படின்னா கட்டாயம் அதுக்கு வந்து நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. அதை சொல்லக்கூடியதை வந்து இந்த TCP/IP. TCP/IP இல்லாத நம்ம இணையதளத்தை நம்ம பயன்படுத்தவே முடியாது. அதைத்தான் இங்கே சொல்லிக்கிறேன். ஒரு தகவலை வந்து சென்ட் பண்ணுறோம், ரிசீவ் பண்ணுறோம் அப்படின்னா அது கட்டாயம் என்ன தேவை, இந்த TCP/IP வந்து தேவை. சிம்பிளாக ஞாபகம், TCPனா டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் புரோட்டோகால், IPனா இன்டர்நெட் புரோட்டோகால். மறந்துடாதீங்க, நோட் பண்ணி வச்சுங்க. TCP/IP என்பது ஒரு வலையமைப்பிற்கான விதிமுறை அல்ல. TCP/IP என்ற நெறிமுறைகளை படிநிலைகளை உள்ளடக்கிய நெறிமுறைகளின் தொகுப்பாகும். TCP/IPங்கிறது ஒரு நெறிமுறையினுடைய தொகுப்பு. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், எப்படி டேட்டாவை சென்ட் பண்ணுறது, ரிசீவ் பண்ணுறது, நம்ம சென்ட் பண்ணக்கூடிய தகவல் போய் சேர்ந்ததா சேரலையா, என்ன மெத்தேடில் போகும், போய் சேர்ந்ததுக்கு என்ன அத்தாரிட்டி அப்படிங்கிறதெல்லாம் வரையறுக்கக்கூடியதான் இந்த TCP/IP அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகே, அடுத்தது இன்டர்நெட் புரோட்டோகால். இன்டர்நெட் புரோட்டோகால் என்பது ஒவ்வொரு கணிப்பொறிக்கும் ஒரு முகவரியை வழங்குகிறது. இதெல்லாம் நோட் பண்ணிக்கங்க. அதாவது நம்ம இணையத்தில் பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு கணிப்பொறிக்கும் ஒரு அட்ரஸ் இருக்கும். அந்த அட்ரஸ் எதை வச்சு தீர்மானிக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த IP வச்சு தீர்மானிக்கப்படுகிறது. இன்டர்நெட் புரோட்டோகால் அதை வச்சு தான் வந்து தீர்மானிக்கப்படுகிறது. இணையத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கணிப்பொறியும் ஒரு முகவரியை கொண்டு இருக்கும். அதைத்தான் என்ன சொல்றா, இன்டர்நெட் புரோட்டோகால் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்தது, இதன் மூலம் லட்சக்கணக்கான பயனர்கள் பயன்படுத்தும் கணிப்பொறிகளில் ஒன்றை அடையாளம் காண உதவுகிறது. இன்னைக்கு உலகத்தில் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான கம்ப்யூட்டர்கள் வந்து பயன்படுத்துகிறாங்க. எந்த கம்ப்யூட்டரை யார் பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது எதை வச்சு தான் நாம் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படின்னா அதனுடைய கம்ப்யூட்டருடைய IP அட்ரஸ் வச்சு தான் வந்து நாம் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகே மாணவர்களே, இப்போ உங்களுக்கு IPனா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். TCPங்கிறது டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் புரோட்டோகால். நாம் ஒரு இணையத்தில் ஒரு டேட்டா வந்து நாம் சென்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த டேட்டா வந்து நாம் அனுப்பக்கூடிய டேட்டாவை பேக்கெட்டாக பிரித்து அந்த தகவலை வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து அனுப்பக்கூடிய வேலையை செய்கிறத இந்த TCP. அதே மாதிரி அந்த அனுப்பப்பட்ட தகவல் போய் சேர்ந்தது அப்படின்னு வந்து ஒரு கன்ஃபர்மேஷனை கொடுக்குற வேலையும் இந்த TCP/IP இதை வந்து செய்யும் அப்படிங்கிறது இதனுடைய கருத்து. அடுத்து பார்த்தீங்கன்னா மாணவர்களே, வலையமைப்பில் ஒவ்வொரு கணினியும் ஹோஸ்ட் என அழைக்கப்படுகிறது. புறவன் அப்படின்னு சொல்லக்கூடியது, ஹோஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது வலையமைப்பில் இணைக்கக்கூடிய ஒவ்வொரு கணிப்பொறிக்கும் ஹோஸ்ட்னு சொல்லலாம், முனையம்னு சொல்லலாம், கணுன்னு சொல்லலாம், கிளையண்ட்னு சொல்லலாம். ஓகே, இணையத்தில் இணைக்கப்படக்கூடிய அத்தனை கம்ப்யூட்டருக்கு என்ன பேரு, கிளையண்ட் அல்லது ஹோஸ்ட் அப்படின்னு சொல்லி நாம் அதையே சொல்லலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா மாணவர்களே, இவ்வுலகில் மிகவும் விலை குறைவான வழிமுறைகள் தகவலை பரிமாற்றம் செய்வதற்கு இணையம் ஒரு வழிமுறையாகும். ஆமாம், அதாவது ரொம்ப மலிவான ஒரு விலையில் ஒரு டேட்டாவை சென்ட் பண்ணுறோம், ரிசீவ் பண்ணுறோம் அப்படின்னா அதற்கு பயன்படுத்தக்கூடிய ஒன்று தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இணையம். ஓகே, அந்த இணையத்தினுடைய படத்தை இங்கே போட்டிருக்கிறாங்க பாருங்க. இணையத்தை வந்து 3 வகையாக பிரிக்கிறாங்க. இன்டர்நெட், எக்ஸ்ட்ராநெட், இன்ட்ராநெட் அப்படின்னு சொல்லி 3 வகையாக நெட்வொர்க்கை பிரிக்கிறாங்க. இன்டர்நெட்னு சொல்கிறாங்க, எக்ஸ்ட்ராநெட்னு சொல்கிறாங்க, அதே மாதிரி இன்ட்ராநெட்னு சொல்கிறாங்க. ஓகே, இணையம் அப்படிங்கிறது இன்டர்நெட்டு,
எக்ஸ்ட்ராநெட்டுங்கிறது என்னது? புற இணையம். அதே மாதிரி இன்ட்ராநெட்டுங்கிறது அக இணையம். ஓகே, இதைத்தான் இந்த இடத்துல விளக்கிக்கிறாங்க. இந்த படத்து மூலமாகவே உங்களுக்கு இதில் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். ஓகே, இன்டர்நெட்னு என்ன, எக்ஸ்ட்ராநெட்னு என்ன, அதே மாதிரி இன்ட்ராநெட்னு என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு தெளிவான ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கும். இன்ட்ராநெட் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். ஒரு நிறுவனத்துக்குள்ள இருக்கக்கூடியவங்க மட்டும் பயன்படுத்தக்கூடிய ஒரு நெட்வொர்க், அது வந்து இன்ட்ராநெட். ஓகே, அடுத்து எக்ஸ்ட்ராநெட்டுங்கிறது அந்த நிறுவனத்தை தாண்டியும் பாருங்க, சப்ளையர்ஸ், கஸ்டமர், கொலாபரேட்டர்ஸ் இவங்க எல்லாமே பயன்படுத்தக்கூடிய அந்த வலைத்தளம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராநெட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நெட்வொர்க் பேர் எக்ஸ்ட்ராநெட். இன்டர்நெட்னா த வேர்ல்டு, உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் பயன்படுத்தக்கூடிய ஒரு நெட்வொர்க் தான் வந்து இன்டர்நெட். ஓகே, இப்போ இன்டர்நெட்னு என்னென்னு தெரிஞ்சிருக்கும், எக்ஸ்ட்ராநெட்னு என்னென்னு தெரிஞ்சிருக்கும், அதே மாதிரி இன்ட்ராநெட்னு என்னென்னு தெரிஞ்சிருக்கும். ஓகே மாணவர்களே, இதையெல்லாம் நீங்கள் கொஞ்சம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். இன்ட்ராநெட்னா அந்த நிறுவனத்திற்குள் இருக்கிறவங்க பணியாளர்கள் மட்டுமே பயன்படுத்தக்கூடிய நெட்வொர்க். ஓகே, கம்பெனிஸ் ஒன்லி. எக்ஸ்ட்ராநெட்டுங்கிறது அந்த நிறுவனம் மட்டும் அல்லாமல் அந்த நிறுவனத்து தொடர்புடைய சப்ளையர்ஸ், கஸ்டமர்ஸ் இவங்கெல்லாம் பயன்படுத்தக்கூடிய நெட்வொர்க் எக்ஸ்ட்ராநெட். இன்டர்நெட் அப்படிங்கிறது உலகளாவிய வலை. ஓகே, அதை வந்து உலகத்தில் இருக்கிறவங்க யார் வேணாலும் அதை வந்து பயன்படுத்தலாம். அதனால அது வந்து இன்டர்நெட், இன்டர்நேஷனல் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்து பார்த்தீங்கன்னா மாணவர்களே பாருங்க, இணையமானது TCP/IP நெறிமுறைகளை பயன்படுத்தி இயங்குகிறது. ஆமாம், ஏற்கனவே சொன்னால் இணையதளம் இயங்கணும் அப்படின்னா அது கட்டாயம் TCP/IP ரொம்ப முக்கியம். ஓகே, TCP/IP ஆனது ஒரு கணிப்பொறியிலிருந்து மற்றொரு கணிப்பொறிக்கு இணையத்தின் வழியாக தரவுகளை பொட்டலங்களாக பிரித்து சரியான இருப்பிடத்திற்கு அனுப்ப அனுமதிக்கிறது. இந்த TCP/IP என்னவென்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தகவல் நாம் அனுப்புகிறோம் அப்படின்னா அந்த தகவலை பேக்கெட்டாக பிரித்து நாம் எங்கே அனுப்புகிறோமோ அந்த இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வேலையை எது செய்யும் அப்படின்னா இந்த TCP/IP செய்யும். சேர்க்கிறது மட்டும் இல்லை, போய் சேர்ந்தது அப்படின்னு நம்மளுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் மெசேஜையும் சொல்லக்கூடிய வேலை எது செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த TCP/IP செய்யும். இப்போ பார்த்தீங்கன்னா நாம் ஒரு 100 கிலோபைட்ஸ் அளவு இருக்கக்கூடிய ஒரு டேட்டாவை அனுப்புகிறோம் அப்படின்னா இந்த TCP/IP அந்த 100 கிலோபைட்ஸை அப்படியே ஒட்டுமொத்தமாக அனுப்பாது. அதை என்ன பண்ணிடும், தனித்தனி பகுதிகளாக பிரிச்சிடும். 10 கிலோபைட்ஸ் தனியாக, 5 கிலோபைட்ஸ் தனியாக, 20 கிலோபைட்ஸ் தனியாக, அப்படி தனித்தனியாக பிரித்து எங்கெங்கெல்லாம் அந்த தகவல் அனுப்புறதுக்கு இடம் வசதிகள் இருக்குதோ அந்த இடத்தின் மூலமாக வந்து அந்த தகவலை வந்து என்ன பண்ணிடும், பேக்கெட்டாக பிரித்து அனுப்பிச்சிடும். ஓகே, சோர்ஸ்லேருந்து டெஸ்டினேஷனுக்கு அனுப்பிச்சிடும். எங்கே நான் போய் சேரணுமோ அந்த முகவரிக்கு அனுப்பிச்சு அதையெல்லாம் ஒருங்கிணைச்சு ஒரு முழு தகவலாக வந்து அங்கே கிடைக்கும். அந்த வேலையை செய்யக்கூடியது இந்த TCP/IP. புற இணையத்தை பற்றி சொல்லிக்கிறாங்க எக்ஸ்ட்ராநெட். எக்ஸ்ட்ராநெட் என்பது இணைய நுட்பத்தையும் பொது தொலைத்தொடர்பு வசதிகளையும் பயன்படுத்துகின்ற ஒரு தனியார் வலையமைப்பாகும். இது வியாபாரம் தொடர்பான தகவல்கள், செயல்பாடுகள் ஆகியவற்றை வழங்குவோர்கள், விற்பனையாளர்கள், பங்குதாரர்கள், வாடிக்கையாளர்கள், பிற வணிகர்களுடன் பகிர்ந்து கொள்ள உதவுகிறது. எக்ஸ்ட்ராநெட்டுங்கிறது என்ன பண்ணலாங்க, அதாவது விற்பனையாளர், வாடிக்கையாளர், அதே மாதிரி பிற வணிகர்கள் எல்லாருமே இதை வந்து பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்குது. அடுத்தது இணையம். இன்டர்நெட் என்பது ஒரு நிறுவனத்தினால் பயன்படுத்தப்படும் வலைத்தளம் ஆகும். நோட் பண்ணிக்கங்க, இன்டர்நெட் அப்படிங்கிறது ஒரு நிறுவனம் பயன்படுத்தக்கூடிய வலைத்தளம். பணியாளர்கள் நிறுவனத்தை பற்றி தகவல்களை அறிந்து கொள்ளவும், அதே மாதிரி விதிமுறைகள், பணியாளர்கள் விவரங்கள், விவர கையேடுகள், துறைகள் பற்றி தகவல்கள், கருவிகள் மற்றும் சமூக தகவல்களை பகிர்ந்து கொள்ளவும் உதவுகிறது அப்படின்னு இன்டர்நெட்டை பற்றி சொல்லிக்கிறாங்க. அப்போ நான் இன்டர்நெட்னு என்னென்னு தெரிஞ்சுக்கங்க, உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் பயன்படுத்தக்கூடிய ஒரு வலைத்தளம். ஓகே, ஒரு நெட்வொர்க் அப்படின்னு அதையே சொல்லலாம். எக்ஸ்ட்ராநெட் அப்படின்னா ஒரு நிறுவனத்துக்கு வெளியில் இருக்கக்கூடிய பணியாளர்கள், வாடிக்கையாளர்கள், விற்பனையாளர்கள் எல்லாருமே அந்த நெட்வொர்க்கை பயன்படுத்திக்கலாம். இன்ட்ராநெட்னா அந்த நிறுவனத்துக்குள்ள இருக்கக்கூடியவங்க மட்டுமே பயன்படுத்தக்கூடியது. ஓகே மாணவர்களே, இப்போ உங்களுக்கு என்ன அப்படிங்கிறது ஒரு ஐடியா கிடைத்திருக்கும். சரி, அடுத்தது மாணவர்களை நம்ம பார்க்கக்கூடியது இணையத்தில் வழங்கப்படும் சேவைகள். இணையத்தில் இன்டர்நெட்டில் என்னென்னலாம் வந்து சேவைகள், இணையத்தில் என்னென்னலாம் சேவைகள் வந்து வழங்கப்படுகிறது அப்படிங்கிறது ஒரு லிஸ்ட் அவுட்டே கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணிக்கிங்க. இதெல்லாம் 2 மார்க் 3 மார்க்கில் கேட்குறக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, இணையத்தில் வழங்கப்படும் சேவைகள் என்ன? மின்னஞ்சல், ஆமாம், இமெயில், இதெல்லாம் உங்களுக்கு தெரியும்.
ஒளியொலி வசதியுடன் கூடிய இணையவழி கருத்தரங்கம். ஆமாம், வீடியோ கான்ஃபரன்சிங். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு என்ன பண்ணலாம், நம்ம வீடியோ கான்ஃபரன்சிங் மூலமாக வந்து தொடர்பு கொண்டு அதை பேச முடியும். கருத்தரங்கெல்லாம் கூட்டரங்கெல்லாம் வந்து நாம் நடத்த முடியும். இணையத்தில் உள்ள திரைப்படங்கள் மற்றும் விளையாட்டுகள். பார்த்தீங்கன்னா இணையம் வந்து பார்த்தீங்கன்னா எதற்கு பயன்படுகிறது, இணையத்தில் நிறையா மூவிஸ் இருக்குது, கேம்ஸ் எல்லாம் இருக்குது. அடுத்து கோப்பு பரிமாற்ற நெறிமுறை மூலம் தரவு தகவல் கோப்புகளை பரிமாறிக்கொள்ளுதல். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஒரு ஃபைலை வந்து சென்ட் பண்ணலாம், ரிசீவ் பண்ணலாம். உடனடி செய்தி பரிமாற்றம், உடனுக்குடன் வந்து செய்திகள் என்ன பண்ணிக்கலாம், நியூஸை வந்து நாம் பரிமாறிக்கொள்ள முடியும். அதே மாதிரி இணைய குழுக்கள். ஓகே, நிறையா குரூப் எல்லாம் வந்து இணையதளத்தில் இருக்குது. அதே மாதிரி சமூக வலையமைப்புகள். ஓகே, சோசியல் நெட்வொர்க்கு நிறைய இருக்குது. இணையம் மூலம் பொருட்களை வாங்குதல். ஓகே, இணையத்தின் மூலம் பொருட்களை வாங்குறது, விற்கிறது, இது சம்மந்தப்பட்ட சேவைகள். அதே மாதிரி பொருளாதார சேவைகள். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இணையத்திற்கு அதாவது பயன்படுத்தக்கூடிய சில சேவைகள், இணையம் வழங்கக்கூடிய பல சேவைகள் அப்படின்னு சொல்லி நாம் இதையே சொல்லலாம். ஓகே, இப்போ இணையத்தினுடைய சேவைகள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. அடுத்தது மாணவர்களே, நம்ம பார்க்கக்கூடியது டொமைன் நேம். அதாவது என்னது, டொமைன் நேம், அதாவது டிஎன்எஸ் அப்படின்னு சொல்லி இதை சுருக்கமாக சொல்லுவாங்க. டொமைன் நேம் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி இதையே சொல்லுவாங்க. அதாவது இந்த டொமைன் நேம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வலைத்தளம். ஓகே, இதை என்ன சொல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வலைத்தள முகவரி அப்படின்னு சொல்லி நாம் இதையே சொல்லலாம். அதாவது நம்ம ஐபி அப்படின்னு சொல்லி நாம் பார்த்தோம். அதாவது இன்டர்நெட் புரோட்டோகால் அப்படின்னு சொன்னால், அதாவது ஒவ்வொரு கணினிக்கும் ஒரு ஐபி அட்ரஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி நாம் சொன்னோம். இந்த ஐபி அட்ரஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்களால் குறிக்கப்பட்டிருக்கும். ஓகே, அதெல்லாம் எப்படி இருக்குன்னா நம்பர்ஸால் தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்குறாங்க. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வலைத்தளத்தினுடைய முகவரி என்ன எப்படி இருக்கும், நம்பர்ஸாக இருக்கும். அப்போ இந்த நம்பரை வந்து நாம் மனசில் வச்சு அந்த வலைத்தளத்துக்கு போகிறது கொஞ்சம் நம்மளுக்கு ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயமா இருக்கும். அப்போ அதை எளிமைப்படுத்துறதுக்காக அதுக்கு ஒரு மாற்று ஏற்பாடாகத்தான் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டொமைன் நேம் அப்படின்னு அந்த டிஎன்எஸ் டொமைன் நேம் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு மெத்தடை வந்து கொண்டு வந்தாங்க. அதாவது இந்த ஐபி அட்ரஸினுடைய ஒரு மாற்று தான் எது சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டொமைன் நேம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இது வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெயரால் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கும். இப்போ www.google.com, www.yahoo.com இப்படி சொன்னோம் அப்படின்னா அது வந்து டொமைன் நேம். ஓகே, அதைவே வந்து இந்த மாதிரி நம்பர்ஸ் 165.113.245.2 அப்படின்னு சொல்லி நம்பர்ஸில் சொன்னோம்னா அது வந்து ஐபி முகவரி அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது. அப்போ நம்ம வலைத்தளத்தில் நாம் இந்த டொமைன் நேமை வந்து நாம் பயன்படுத்தணும் அப்படின்னா அதை அந்த வலைத்தளத்தில் அந்த டொமைன் நேமை பயன்படுத்தும் போது அந்த டொமைன் நேம் வந்து எதோட மேட்ச் பண்ணிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐபி முகவரியோட வந்து மேட்ச் பண்ணிட்டு செயல்படுத்தும். ஓகே மாணவர்களே, இப்போ டொமைன் நேம்னு என்னென்னு தெரிஞ்சிருப்பீங்க, ஐபி அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சிருப்பீங்க. இந்த டொமைன் நேமுக்கு தான் பார்த்தீங்கன்னா நிறைய எடுத்துக்காட்டுகள் கொடுக்கப்பட்டிருக்குது. ஜெனரிக் டொமைன் நேம். ஓகே, கொடுத்துருக்குறாங்க பாருங்க, .com, .gov, .org, .net, .edu அப்படின்னுலாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகே, www.google.com. ஓகே, அதாவது dngov.in. அதே மாதிரி நிறுவனங்களாக இருந்தால் .orgன்னு இருக்கும். அதே மாதிரி நெட்வொர்க் சப்போர்ட் குரூப்பாக இருந்தால் .netன்னு இருக்கும். எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் இருந்தால் .eduன்னு இருக்கும். அதாவது ஒரு வலைத்தள முகவரி எப்படி இருக்குங்கிறா இந்த டொமைன் நேமோட இடம்பெற்றிருக்கும். .comனா கமர்ஷியல் ஆர்கனைசேஷன், .govனா கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன், .orgனா நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன், .netனா நெட்வொர்க் சப்போர்ட் குரூப், .eduனா எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன். இப்போ நீங்கள் வலைத்தள முகவரி எல்லாம் ஒரே மாதிரி இருக்காது, வெவ்வேறு பெயர்களில் வந்து இடம்பெற்றிருக்கும். ஓகே, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஜெனரிக் டொமைன் நேம்ங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயர்நிலை களப்பெயர் அப்படின்னு சொல்லி இதையும் சொல்லலாம். டொமைன் நேம் என்ன சொல்லலாம் தமிழில், களப்பெயர் அப்படின்னு சொல்லி எதையை நாம் சொல்லலாம். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உயர்நிலை களப்பெயர். ஓகே, டாப் லெவல் டொமைன் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது. ஓகே, ஆமாம், இதெல்லாம் நீங்கள் இப்போ கேள்விப்பட்டிருப்பீங்க. .com, .gov, .org அப்படிங்கிறதெல்லாம் என்னது டாப் லெவல் டொமைன் நேம், TLT அப்படின்னு சொல்லி சுருக்கம் இதையே சொல்லுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மாணவர்களே, இந்த டொமைன் நேம் பற்றி சொல்லிக்கிறாங்க. அக இணையம் மற்றும் இணையத்தின் இதயமாக கருதப்படுவது டிஎன்எஸ் ஆகும். டொமைன் நேம்
சிஸ்டம். இதன் வழியாக கணிப்பொறிகள் ஒன்றோடொன்று தொடர்பு கொள்ளவும் மேலும் மின்னஞ்சல் போன்றவற்றை பரிமாறிக்கொள்ளவும் அல்லது வலைப்பக்கத்தை வெளிப்படுத்தவும் முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, இந்த டொமைன் நேம் மூலமாக தான் இணையத்தின் வழியாக ஒரு கம்ப்யூட்டர் இன்னொரு கம்ப்யூட்டரோட தொடர்பு கொள்ள முடியும். அப்போ டொமைன் நேம் எந்த அளவுக்கு முக்கியமானது அப்படிங்கிறத நீங்கள் இதுலேருந்தே தெரிஞ்சிருப்பீங்க. இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் நோட் பண்ணி வைத்துக்கொள்ள வேண்டும். ஓகே மாணவர்களே, அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது கண்ட்ரி லெவல் டொமைன் நேம். ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் டொமைன் நேம் இடம்பெற்றிருக்கிறது, களப்பெயர் இடம்பெற்றிருக்கிறது. அப்போ இந்தியாவில் பயன்படுத்தக்கூடிய வலைத்தளமாக இருந்துச்சுன்னா அது .in அப்படிங்கிற அந்த டொமைன் நேமோட இடம்பெற்றிருக்கும். ஆஸ்திரேலியனா .au, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கானா .us, ஜப்பான்னா .jp, ருசியானா .ru, சிங்கப்பூர்னா .sg அப்படிங்கிற பெயரோட அந்த வலைத்தள முகவரி இடம்பெற்றிருக்கும். ஓகே, இதெல்லாம் வந்து கண்ட்ரி லெவல் டொமைன் நேம், ஒவ்வொரு கண்ட்ரியும் பயன்படுத்தக்கூடிய டொமைன் நேம். இது CTLT அப்படின்னு சொல்லி இதைய சொல்லுவாங்க. ஓகே, ஒவ்வொரு தேசத்திலையும் பயன்படுத்தக்கூடிய அந்த டொமைன் நேம், ஓகே, களப்பெயர் தான் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா கண்ட்ரி லெவல், அதாவது கண்ட்ரி டாப் லெவல் டொமைன் நேம் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது. ஓகே, இப்போ டொமைன் நேம்னா நீங்கள் என்னென்னு தெரிஞ்சிருப்பீங்க. ஐபி அட்ரஸுக்கு ஒரு மாற்றாக பயன்படுத்தக்கூடியதாக வந்து டொமைன் நேம் சிஸ்டம். ஐபி அட்ரஸ் வந்து நம்பரில் இருக்கிறதுனால அதை நாம் வச்சு நம்ம ஒரு வலைத்தளத்துக்குள்ளே போகிறது இயலாத காரியம். அதுக்கு மாற்று ஏற்பாடாக தான் என்ன பண்ணுறாங்க, இந்த டிஎன்எஸ் வந்து பயன்படுத்துகிறாங்க. டொமைன் நேம் சிஸ்டத்தை சுருக்கமாக டிஎன்எஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா மாணவர்களே, URL, யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொக்கேட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது. ஓகே, யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொக்கேட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது. அதாவது இந்த URL பார்த்தீங்கன்னா இது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு வலைத்தள முகவரி தான் கொடுத்துக்கிறாங்க. ஒரு இணையத்தில் ஒவ்வொரு சேவைய கணிப்பொறியும் ஒரு ஐபி எண்ணை பெற்றுள்ளன. இது 4 பகுதிகளை கொண்ட தனித்துவமான எண்ணால் குறிக்கப்படும். ஒவ்வொரு பகுதியும் புள்ளியால் பிரிக்கப்பட்டிருக்கும். இந்த ஐபி எண்ணானது சேவையகத்தின் முகவரியாக கருதப்படும். சில நேரங்களில் எண்கள் தொடர்ச்சியாக மாறும். எனவே எண்களை நினைவில் வைத்துக் கொள்வது சொற்களின் சேர்க்கையினை நினைவில் வைத்துக் கொள்வதை விட கடினம். ஆகையால் முகவரியானது சொற்களை அடிப்படையாக கொண்டு தரப்படுகிறது. இது URL என அழைக்கப்படுகிறது. இந்த ஐபி அட்ரஸ் பதிலாக நம்பரை ஞாபகத்தில் வைத்துக் கொள்வது ரொம்ப சிரமமான விஷயம். அதற்கு பதிலாக என்ன பண்றாங்க, சொற்களை அடிப்படையாக கொண்டு வலைத்தள முகவரி வந்து வழங்கப்படுகிறது. அதைத்தான் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா URL அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, அந்த URL-னுடைய விளக்கம் தான் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. பார்த்தீங்கன்னா தெரியும், யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொக்கேட்டர் http:// போட்டிருக்குது, www.google.com அப்படின்னு சொல்லியிருக்குது. இந்த httpங்கிறது ஒரு நெறிமுறை, ஒரு புரோட்டோகால்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். ஹைப்பர் டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர் புரோட்டோகால் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஹைப்பர் டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர் புரோட்டோகால். அடுத்து www-ங்கிறது சப் டொமைன், கூகுள் அப்படிங்கிறது டொமைன் நேமு, .comங்கிறது டாப் லெவல் டொமைன் நேம். ஓகே, TLT அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ இந்த URL பார்த்தீங்கன்னா 4 பகுதியாக பிரிச்சிருக்கிறாங்க. ஒன்று புரோட்டோகால், சப்டொமைன், டொமைன், அதே மாதிரி TLT. 4 பகுதிகளாக வந்து ஒரு URL வந்து பிரிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ டொமைன் நேம்னா உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருக்கும். புரோட்டோகால் அப்படிங்கிறது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். ஓகே மாணவர்களே, இப்போ இதை பற்றி உங்களுக்கு என்ன அப்படிங்கிறது ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். URL பற்றி சொல்லிக்கிறாங்க. URL என்ற முகவரி உலகளாவிய வலையின் ஒரு குறிப்பிட்ட பகுதியை தேடி காண்பிக்கிறது. URL என்பது யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொக்கேட்டர் என்பதின் குறுக்கமாகும். இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் நோட் பண்ணி வைத்துக்கொள்ள வேண்டும். ஓகே மாணவர்களே, இப்போ URL அப்படின்னா நீங்கள் என்னென்னு தெரிஞ்சிருப்பீங்க. பாருங்க, URL அப்படிங்கிறதும் ஐபிங்கிறது ஒண்ணுதான் அப்படிங்கிறது சொல்லிக்கிறாங்க. நோட் பண்ணிக்கங்க. அடுத்து மாணவர்களே, நாம் பார்க்கக்கூடியது இணையத்தை வந்து யாரு நிர்வகிக்கிறாங்க அப்படிங்கிற பத்தி கொடுத்துருக்குறாங்க. இணையத்தை நிர்வகிப்பது யார் அப்படின்னு சொல்லியிருக்குது. அதாவது இணையத்தை நிர்வகிப்பது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐகான் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் வந்து இந்த இணையத்தை வந்து நிர்வகிக்கிறது. நோட் பண்ணிக்கங்க. இணையம் முழுவதையும் கட்டுப்படுத்தக்கூடிய ஒற்றை கட்டுப்பாட்டு அமைப்பு என்பது இல்லை. இணைய சமூகம் என்ற தன்னார்வ உறுப்பினர் அமைப்பானது இணையத்தில் உலகளாவிய தகவல்களை பரிமாறிக்கொள்வதில் பொறுப்பெடுத்துக் கொள்கிறது. ஐகான் என்ற அமைப்பு இந்த முகவரி பதிவை நிர்வகிக்கிறது. ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட பெயர் மீண்டும் பதிவு செய்யப்படாமல் இருக்க இது உதவுகிறது. இதை நோட் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். 2 மார்க்ல கேட்பாங்க. ஐகான்னா என்ன அப்படின்னு கேட்பாங்க. இன்டர்நெட் கார்பரேஷன் ஃபார் அசைன்டு நேம்ஸ் அண்ட் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுதான் என்ன சொல்றா, ஐகான் அப்படின்னு சொல்றா. ஓகே, அதாவது
ஒரு இணைய முகவரி ஒரே இணைய முகவரி ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்களுக்கு வழங்கப்படாமல் இருப்பதை வந்து உறுதிப்படுத்த வேலையை செய்யறத எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐகான். ஓகே, ICANN அதைத்தான் ஐகான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நோட் பண்ணிக்க. ஐகான் என்ற அமைப்பானது செப்டம்பர் 18, 1998 ஆண்டில் உருவாக்கப்பட்டது. இதன் தலைமையகம் லாஸ் ஏஞ்சல்ஸில் அருகிலுள்ள பிளயா விஸ்டா அப்படிங்கிற இடத்துல வந்து இருக்குது அப்படிங்கிறது சொல்லிக்கிறாங்க. இதையெல்லாம் கொஞ்சம் நீங்க நோட் பண்ணிக்கங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மாணவர்களே, W3C இதெல்லாம் உங்களுக்கு கொஸ்டின் கேட்டுருவாங்க. வேர்ல்டு வைடு வெப் கான்ஸ்டியூம் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது. உலகளாவிய வலை கூட்டமைப்பை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா W3C அப்படின்னு சொல்லி சொல்றோம். W3C என்பது W3C அமைப்பானது முழு நேர பணியாளர்கள், தொழில்துறை நிபுணர்கள், பல்வேறு உறுப்பினர்கள் அமைப்புகள் கொண்ட சர்வதேச அமைப்பாகும். இந்த அமைப்பானது உலகளாவிய வலைக்கான நெறிமுறைகளை உருவாக்குறது. உலகளாவிய வலைக்கான நெறிமுறை உருவாக்கக்கூடிய வேலை எது செய்யுது அப்படின்னா இந்த W3C அப்படிங்கிற அமைப்பு தான் வந்து இதையே செய்யுது. நோட் பண்ணிக்கங்க. இதனுடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகளாவிய வலையை வந்து மேம்படுத்தக்கூடிய வேலைத்தை வந்து இந்த W3 வந்து செய்யுது அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறாங்க. ஓகே, நோட் பண்ணிக்கங்க. இதையெல்லாம் உலகளாவிய வலைக்கான நெறிமுறைகளை அமைப்பதன் மூலமாக சிறந்த தகவல் தொடர்பு திறன் மற்றும் அனைத்து வலை பங்குதாரர்களையும் ஒருங்கிணைப்பது போன்றவற்றை W3C அமைப்பு மேற்கொள்கிறது. இது உலகளாவிய வலையை உருவாக்கிய பெர்னர்ஸ்-லீ, அதாவது டிம் பெர்னர்ஸ்-லீ என்பவரால் 1994 நிறுவப்பட்டது. நோட் பண்ணிக்கங்க. இந்த W3Cங்கிற அமைப்பு இந்த WWW அப்படிங்கிற அந்த உலகளாவிய வலை உருவாக்கின டிம் பெர்னர்ஸ்-லீயால் வந்து 1994 வந்து இந்த W3C வந்து நிறுவப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நோட் பண்ணிக்கங்க. அடுத்தது மாணவர்களே, இணைய சேவையின் வகைகள். ஆமா, இணைய சேவையினுடைய வகை என்ன அப்படிங்கிற பத்தி நாம பார்க்க போறோம். பொதுவான சில இணைய சேவை வகைகள். அதுல கம்பியில்லா இணைப்பு, ஒயர்லெஸ், தொலைபேசி கம்பிவடம் இணைப்புகளுக்கு பதிலாக ரேடியோ அலைகள் பயன்படுத்தப்படுகிறது. கம்பியில்லா இணைய இணைப்பு மிக பெரும் அனுகூலமே. வலையமைப்பு விரிந்துள்ள இடத்திற்குள் இணைய இணைப்பை எந்த இடத்திலிருந்தும் எப்போதும் அணுக முடியும். மோடத்தின் உதவியின் மூலமும் கம்பியில்லா இணைப்பை அமைக்க முடியும். இது இணைய சமிக்கைகளை பெற்ற மற்ற சாதனங்களுக்கு அனுப்புகிறது. அதாவது கம்பியில்லா இணைய இணைப்பு, ஒயர்லெஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. கேபிள் இல்லாம நாம வந்து என்ன பண்ணலாம், இந்த ஒயர்லெஸ் அமைப்புகளை பயன்படுத்தி நாம இணைய வசதிகளை வந்து நாம பெற முடியும். அது பார்த்தீங்கன்னா நம்ம மொபைல்லேயே இருக்கும். அதை பற்றியெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம். இப்போ மொபைலில் இருக்கக்கூடிய அந்த நெட்டை நம்ம என்ன பண்ணிக்கலாம், மற்ற சாதனங்களுக்கும் லேப்டாப்க்கோ டெஸ்க்டாப்க்கோ மற்ற மொபைலுக்கோ வந்து நாம் பயன்படுத்திக்க முடியும். அந்த மாதிரியெல்லாம் பயன்படுத்துறதுக்கு பேர் தான் இந்த ஒயர்லெஸ் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஒயர்லெஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இன்னைக்கு நிறைய மோடமெல்லாம் இருக்குது. ஓகே, ஒய்பி மோடம் அப்படின்னு எல்லாம் சொல்கிறோம். ஓகே, அந்த ஒய்பிங்கிற அந்த ஆப்ஷனை நாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா, அதாவது கேபிள் இல்லாமையே மற்ற கணிப்பொறி சாதனங்களுக்கு வந்து நாம் இணைய இணைப்பை கொடுக்க முடியும். ஓகே, அதுக்கு பயன்படுத்தக்கூடியதான் இந்த கம்பியில்லா இணைப்பு. அடுத்தது மொபைல், கைபேசி. பல கைபேசி மற்றும் ஸ்மார்ட் போன் தயாரிப்பு நிறுவனங்கள் குரல் வழி அழைப்பு வசதியுடன் கூடிய இணைய சேவைகளை வழங்குகிறது. நல்ல வேகத்துடன் இணையத்தை அணுகுவதற்கு கைபேசி வழி இணைய இணைப்பானது பயன்படுகிறது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வேகமாக செயல்படக்கூடிய வகையில் வந்து இன்னைக்கு நம்ம மொபைல் போனில் இருக்கக்கூடிய நெட்டெல்லாம் வந்து ரொம்ப வேகமாக இயங்குது அப்படிங்கிறத சொல்லிக்கிறாங்க. அடுத்தது ஹாட்ஸ்பாட். இது உங்களுக்கு தெரியும். இந்த ஹாட்ஸ்பாட் அப்படிங்கிறது என்னது, நம்ம மொபைல் ஃபோனில் நம்ம ஹாட்ஸ்பாட்டை ஆன் பண்ணி வச்சுட்டு நம்ம மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய அந்த இணைய வசதியை, அந்த இணைய இணைப்பை மற்ற கணிப்பொறிகளுக்கும் வழங்க முடியும். ஓகே, அப்போ மற்ற கணிப்பொறிகளுக்கு நம்ம மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய அந்த இணைய வசதியை கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம எதை பயன்படுத்தணும், இந்த ஹாட்ஸ்பாட்டை பயன்படுத்தணும். நமக்கு ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணி வைத்தால் மட்டுமே மற்ற கணிப்பொறி சாதனங்களுக்கு, அது மொபைல் ஃபோனாக இருக்கலாம் அல்லது வந்து டெஸ்க்டாப்பாக இருக்கலாம், லேப்டாப்பாக இருக்கலாம், இந்த சாதனங்களுக்கு எல்லாம் நம்ம இணைய இணைப்பை வழங்க முடியும். அதற்கு பயன்படுத்தக்கூடியதான் இந்த அதாவது ஹாட்ஸ்பாட் அப்படின்னு சொல்லக்கூடியது. கம்பியில்லா குறும்பரப்பு வலையமைப்பு அப்படின்னு இதைய சொல்லலாம். நோட் பண்ணிக்கங்க. இதைய கம்பியில்லா என்னது, குறும்பரப்பு வலையமைப்பு. இது ஒரு குறிப்பிட்ட ஒரு தூரத்தில் தான் வந்து இது செயல்படும். ஓகே, ரொம்ப அதிக டிஸ்டன்ஸில் இதை வந்து
பயன்படுத்த முடியாது. ஹாட்ஸ்பாட் சாதனமானது ரூட்டர் போல செயல்பட்டு இணைய சேவை வழங்குபவருடன் இணைப்பை ஏற்படுத்துகிறது. ஓகே, என்ன பண்ணுற இணைய சேவை வழங்குவரோட ஒரு இணைப்பை ஏற்படுத்தக்கூடிய வேலையை இந்த ஹாட்ஸ்பாட் செய்து இது ரூட்டர் போல செயல்படுது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இது கம்பியில்லா இணைய இணைப்பு அப்படிங்கிறதைய நாம சொல்லலாம். அடுத்தது பிராட்பேண்ட். பிராட்பேண்ட் இணைய இணைப்பு என்பது தொலைபேசி நிறுவனங்கள் வடம் மூலமாக அல்லது தொலைபேசி மூலமாக அதிவேகத்துடன் வழங்கக்கூடிய இணைப்பாகும். கேபிள் மூலமா நம்மளுக்கு இணைய இணைப்பை வழங்கக்கூடிய ஒரு முறை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிராட்பேண்ட் அப்படின்னு சொல்றோம். இப்போ நம்ம பார்த்துருப்போம், நம்ம மொபைல் ஃபோன் பிராட்பேண்ட் சொல்ல மாட்டோம். ஆனால் இதே வந்து பிஎஸ்எல் நிறுவனம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலத்துக்கடியில் கேபிள் மூலமாக என்ன பண்ணுவாங்க இணைய இணைப்பை வந்து வழங்குவாங்க. இப்போ நம்ம ஸ்கூல்லேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிஎஸ்என்எல் வந்து பிராட்பேண்ட் கனெக்ஷன் இருக்குது. அது எதன் மூலமாக வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு கேபிள் மூலமாக வந்து தான் நம்மளுடைய லேபில் வந்து அந்த இணைய இணைப்பு வந்து கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கிறது. ஓகே, அதை தான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிராட்பேண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது ஒயர்லெஸ்ஸில் கிடைக்கக்கூடிய இணைய வேகத்தை, அதாவது இணையதள வசதி வேகத்தை விட இந்த பிராட்பேண்ட் அந்த கேபிள் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த இணைய சேவை ரொம்ப வேகமாக செயல்படும். ஓகே, ரொம்ப வேகமாக டவுன்லோட் பண்ணுறது சரி, அப்லோட் பண்ணுறது சரி, இணையத்தை பயன்படுத்துறது சரி, எப்படி இருக்கும் ரொம்ப அதிவேகமாக செயல்படக்கூடிய ஒரு சாதனத்தை என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிராட்பேண்ட் அப்படின்னு சொல்கிறேன். இங்கே பாருங்க, இதைத்தான் பிராட்பேண்டுங்கிறது அகண்ட அலைவரிசை அப்படின்னு சொல்லலாம். பாருங்க, அகண்ட அலைவரிசை இணைய அமைப்பானது ஒன்றுக்கு மேற்பட்ட தரவு பாதைகள் வழியாக அதிக எண்ணிக்கையிலான தகவல்களை அதிவேகமாக அனுப்புவதற்கு ஒரு முறையே அகண்ட அலைவரிசை கற்றை என்பது சுருக்கமாக பிராட்பேண்ட் எனப்படும். பாருங்க, வேகமாக ஒரு தகவலை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அனுப்புறோம், செயல்படுத்துறோம் அப்படின்னா அதுக்கு பயன்படுத்தக்கூடியது இந்த அகண்ட அலைவரிசை. அதைத்தான் என்ன சொல்றாங்கன்னா பிராட்பேண்ட் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பிராட்பேண்ட் இணைய இணைப்பு என்பது டிஎஸ்எல் வடம் மூலமாக வழங்கப்படும் அதிவேக இணைய இணைப்புகளாகும். இது எதன் மூலமா வழங்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎஸ்எல் மூலமா வந்து வழங்கப்படுகிறது. ஓகே, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது எதன் மூலமா வழங்கப்படுகிறது? டிஜிட்டல் சப்ஸ்கிரைபர் லைன் மூலமா தான் வந்து நம்மளுக்கு இந்த பிராட்பேண்ட் கனெக்ஷன் கிடைக்குது. பல டிஎஸ்எல் இணைய இணைப்புகள் பிராட்பேண்ட் இணைப்புகளாக கருதப்படுகிறது. பல டிஎஸ்எல் இணைய இணைப்புகள் எப்படி சொல்றாங்க? அதை ஒரு பிராட்பேண்ட் இணைப்புகளாக வந்து சொல்றாங்க. ஓகே, சரி, நோட் பண்ணிக்க இதையெல்லாம். அடுத்து டிஎஸ்எல்னா என்னன்னு சொல்லியிருக்கிறாங்க. டிஎஸ்எல் என்பது டிஜிட்டல் சப்ஸ்கிரைபர் லைன் என்பதின் சுருக்கமாகும். இது 2 தாமிர கம்பிகளால் ஆன தொலைபேசி வடங்களை இணைய இணைப்பிற்கு பயன்படுத்துவதால் தரைவழி தொலைபேசி போல செயல்படுகிறது. இந்த டிஎஸ்எல் அப்படிங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 தாமிர கம்பிகளை வந்து தொலைபேசி வடங்களை இணைய இணைப்பிற்கு பயன்படுத்தணும். அதாவது தொலைபேசியில் பயன்படுத்தக்கூடிய அதே கேபிளை தான் இணைய வசதிக்கும் பயன்படுத்துகிறது. ஓகே, இதையெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. எதில் பயன்படுத்துகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஎஸ்எல். இந்த டிஎஸ்எல் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஎஸ்எல் மூலமா நாம தொலைபேசியும் பயன்படுத்திக்கலாம். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நாம தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள முடியும். அதே கேபிள் மூலம் என்ன பண்ணிக்கலாம், நாம இணைய வசதியும் வந்து பயன்படுத்தி கொள்ள முடியும். அதற்கு பயன்படுத்தக்கூடியதான் இந்த டிஎஸ்எல் அப்படின்னு சொல்லக்கூடியது. நோட் பண்ணிக்கோங்க. டிஎஸ்எல்னா என்னன்னு சொல்லிக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மாணவர்களே, கேபிள் வடங்கள் வழியாக மேற்கொள்ளப்படும் இணைய இணைப்பானது பிராட்பேண்ட் அமைப்பை போன்றது. கம்பி வழி தொலைக்காட்சிகளை மோடத்தை பயன்படுத்தினாலும் பயனர் அதன் வழியாக இணையத்தையும் அணுக முடியும். பாருங்க, நம்ம கம்பி வழியே இருக்கக்கூடிய தொலைக்காட்சியில மோடத்தை பயன்படுத்தினா கூட அதில் என்ன பண்ணலாம், நம்ம வந்து இணையத்தையும் வந்து பயன்படுத்தலாம். ஓகே, இது வந்து அதிவேகமாக வந்து இயங்குறதுக்காக பயன்படுத்தக்கூடியது. ஓகே, கேபிள் மூலமா இயங்கக்கூடிய அனைத்து இணைய வசதிகளும் வேகமாக செயல்படும். அடுத்து செயற்கைக்கோள் சேட்டலைட். பிராட்பேண்ட் இணைய இணைப்பானது வழங்கப்படாத சில பகுதிகளில் இணைப்பை வழங்குவதற்கு செயற்கைக்கோள் வந்து பயன்படுகிறது. எல்லா இடத்துலையும் வந்து பிராட்பேண்ட் கனெக்ஷன் வழங்க முடியாது. ஓகே, கேபிள் மூலமா வந்து நாம ஒரு இணைப்பை வந்து கொடுக்க முடியாத இடங்கள் எல்லாம் எது பயன்படுத்தப்படுகிறது, சேட்டலைட் வந்து பயன்படுத்தப்படுகிறது. இது வந்து கம்பியில்லா இணைய வசதியை வந்து செயல்படுத்துகிறது அப்படின்னு சொல்லியிருக்குது. அடுத்து ஐஎஸ்டிஎன் இன்டகிரேட்டட் சர்வீஸ் டிஜிட்டல் நெட்வொர்க் என்பது பயனர்கள் தரவுகள், குரல் தரவுகள், ஒளி மற்றும் ஒளிக்காட்சிகளை இலக்குமுறை தொலைபேசி கம்பிகள் வழியாக தரம் வாய்ந்த தொலைபேசி கம்பிகள் வழியாக அனுப்ப அனுமதிக்கிறது. இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம அனுப்பக்கூடிய தகவல்கள், குரல் தகவல்கள், ஒளிக்காட்சிகள் இது எல்லாமே எதன் மூலமா அனுப்பப்படுகிறதுங்கிறா தொலைபேசி கம்பிகள் வழியாக அனுப்புவதற்கு
அனுமதிக்கிறது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இவ்வசதியை பெற இருமுனைகளிலும், அதாவது சேவையை பெறுபவர் மற்றும் சேவை வழங்குவோர் என்ற இருமுனைகளிலும் ISDN ஏற்பியானது நிறுவப்படுதல் வேண்டும். 2 இடத்துலையுமே இந்த ISDN அடாப்டர் வந்து பொருத்திருக்கணும். சேவையை சென்ட் பண்ணுறவரும் சேவையை ரிசீவ் பண்ணுறவரும் 2 பேருமே இந்த ISDNங்கிற அடாப்டரை பொருத்தியிருந்தால் மட்டும்தான் இந்த சேவையை வந்து சென்ட் பண்ணுறது ரிசீவ் பண்ணுறது சாத்தியம் அப்படின்னு சொல்லியிருக்குது. அடுத்து டாங்கிள்ஸ். ஓகே, டாங்கிள்ஸ் டேட்டா கார்டு. டாங்கிள்ஸ் அப்படிங்கிறது சிம்பிளாக நீங்கள் ஞாபகம் வச்சிருக்கலாம். USB கூட நாம் ஒரு டாங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்மளுக்கு சில அதாவது டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர்லையோ அதாவது லேப்டாப் கம்ப்யூட்டர்லையோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இணைய இணைப்பை வழங்குறதுக்கு இப்போ வரக்கூடிய சிஸ்டத்தில் எல்லாமே இன்பில்ட்டாகவே வைஃபை ஆப்ஷன் இருக்குது. டிவைஸ் அதுலேயே இன்பில்ட்டாக இருக்குது. ஆனால் இது டெஸ்க்டாப்லலாம் அந்த மாதிரி ஆப்ஷன் இல்லை. அப்போ டெஸ்க்டாப்பில் வந்து நாம் கேபிள் மூலமாக இணைய இணைப்பை கொடுக்க முடியாத பட்சத்தில் நம்ம மொபைலில் இருந்தோ மற்ற மோடத்தில் இருந்தோ நம்ம இணைய இணைப்பை கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு அந்த வைஃபை டாங்கிள் அப்படின்னு ஒரு டிவைஸ் இருக்குது. அந்த டாங்கிள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்மளுடைய சிஸ்டத்தில் USB போர்ட்டில் நாம் வந்து குத்திட்டு அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், நாம் வந்து நம்மளுடைய மொபைலில் இருக்கிறதோ மற்ற மோடத்தில் இருக்கக்கூடிய நெட் கனெக்ஷனை வந்து நம்மளுடைய சிஸ்டத்துக்கு கனெக்ட் பண்ணுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு சாதனம் தான் டாங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. டேட்டா கார்டும் அதே மாதிரி தான். ஓகே, டேட்டா கார்டும் என்ன சொல்லலாம், அது மோரார்லெஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிஸ்டத்தோடு இணைக்கப்படக்கூடிய ஒன்று தான். பாருங்க, இன்றைய நாட்களில் பல டாங்கிள்ஸ்கள் கம்பியில்லா இணைய வசதியை வழங்கும் திறனை பெற்றுள்ளது. ஓகே, கம்பியில்லா இணைய வசதியை வழங்குறதுக்காகத்தான் இந்த டாங்கிள்ஸ் வந்து பயன்படுத்தப்படுகிறது. USB, வைஃபை போன்றவை டாங்கிள்ஸ் எனப்படும். நோட் பண்ணிக்கோங்க. USB, வைஃபைல என்ன சொல்லலாம், டாங்கிள்ஸ் எனப்படும். இன்றைய கணிப்பொறிகள் மிக பெரும் பலனானவை வைஃபை மற்றும் செல்லுலார் தரவு ஏற்பிகளை முன்கூட்டியே கொண்டுள்ளதால் 3G மற்றும் 4G டாங்கிள்கள் அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது. இவ்வகையான டாங்கிள்கள் வைஃபை வசதி இல்லாவிட்டாலும் கூட இணையத்தை அணுகக்கூடிய, வைஃபை வசதி இல்லைன்னா கூட என்ன வேண்டும், இந்த டாங்கிள்ஸ் வந்து இணையத்தை அணுகிறதுக்கு பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இங்கே டாங்கிள்ஸ்னா என்ன, டேட்டா கார்டுன்னு என்ன, இரண்டுக்குள்ள வேறுபாடு கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு 2 மார்க் 3 மார்க்லாம் கேட்கக்கூடிய முக்கியமான கேள்வி. நோட் பண்ணிக்கங்க. டாங்கிள்ஸ்னா என்ன அப்படிங்கிறத சொல்லியிருக்கு. அதாவது டாங்கிள்ஸ் கூடுதல் பாதுகாப்பை வழங்கும் நீக்கக்கூடிய கூறுகளை குறிக்கிறது. USB டாங்கிள்ஸின் வகைகள் வைஃபை டாங்கிள்ஸ், ப்ளூடூத், மெமரி டாங்கிள்ஸ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டாங்கிள்ஸ் கூடுதல் பாதுகாப்பை வழங்கக்கூடிய ரிமூவபிள் டிவைஸ் தான் இது. ஓகே, டேட்டா கார்டு அப்படிங்கிறது தரவுகளை சேமித்து வைக்கவும் பயன்படுத்த நீக்கக்கூடிய மின்னணு அட்டை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதன் டேட்டா கார்டுக்கு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா வகைகள் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பான்ஷன் கார்டு, மெமரி கார்டு, பிளாஸ் கார்டு. மெமரி கார்டை வந்து பிளாஸ் கார்டுன்னு அதை நாம் சொல்லலாம். ஐடென்டிஃபிகேஷன் கார்டுன்னு சொல்லலாம். இது வந்து ஒரு டேட்டாவை சேமித்து வைக்கக்கூடிய ஒரு சாதனம். டாங்கிள்ஸ் அப்படிங்கிறது இணைய இணைப்பை வழங்குறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு சாதனம். ஓகே மாணவர்களே, இப்போ டாங்கிள்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கும், உங்களுக்கு டேட்டா கார்டுனா என்ன அப்படின்னு தெரிஞ்சிருக்கு. ஓகே மாணவர்களே, இத்துடன் வந்து இந்த பகுதி வந்து நிறைவடைந்தது. மீண்டும் நாம் அடுத்த பகுதியில் சந்திப்போம். நன்றி மாணவர்களே, வணக்கம்.